வெல்கம் டு ஏஆர்எக்ஸன் சேனல். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பிரியாணி மேன் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓ மானேவா? ஆடாப்பா, அப்படியே மாத்திட்டாரா? ஓமானே இன்ட்ரோவா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் இங்க மன்னிச்சிருக்கேன். ஃபேன் குறைச்சிட்டு குட் ஓல்ட் டைம்ஸ் மலரும் நினைவுகள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ப்ரோ டுக் ஹோப் இல்லனா ரோப் தான் டூ சீரியஸ்லி. பட் எனிவேஸ் குட் ஒர்க். ஏன் ப்ரோ ஆல்ரெடி டிப்ரிமிஷன்ல இருக்கோம். ஏன் ப்ரோ இப்படி இருக்கீங்க? நானே வந்து டிப்ரிமிஷன்ல போறோம். கடைசில போன டிப்ரிமிஷன்ல போயிடுச்சு ப்ரோ. அதுவா கேளுங்க டிப்ரிமிஷன்ல இருக்கேன்னு. கரெக்ட்டா டிப்ரஷன் நடுவுல சொல்லுச்சு. திருப்பி டிப்ரிமிஷன் மாறிச்சு. அப்படினா the old word is ADHD, new word is HDFC-யா? டிப்ரிமிஷன் 100. எனக்கு அவன ரொம்ப பிடிக்கும். சம்டைம்ஸ் அவன பிடிக்காம போயிடும். அது அவனுக்கு தெரியும். அங்கரின் அடையாள சின்னமே பிரியங்கா. அங்கரின் அடையாள சின்னமே பிரியங்கா. ஆடாப்பா, அடையாள சின்னமே பிரியங்கா. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பண்ணுவாங்க. அவன் என் மூக்குல கை விடுவான், அவன் மூக்குல நான் கை விடுவேன். நான் கூட செர்சி லானிஸ்டர் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இது வேற ஏதோ மாதிரி இருக்கு. ரெஃபரன்ஸ் புரியாதவங்க ஜிஓடி பார்த்த பசங்க கிட்ட கேளுங்க. நானும் ஜிஓடி பார்த்து கிடையாது. நான் ஒரு மீம்ல பார்த்தேன். Yeah, anyways, congratulations to Priyanka Akka. You have successfully won your way to success. And on a totally different context, எனக்கு ரொம்ப பிடிச்ச வடிவேலு படம் வந்து இம்சை அரசன் 23ஆம் வயசு. பிரியங்கா அக்கா வந்து அவங்க ஒரு ஆங்கர். அவங்க பல வருஷமா வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒரு சீனியரு, இவங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. பட் செல்ஃப் அந்த டைம்ல அவங்கள பேச அனுமதிக்கல. எல்லாருக்குமே செல்ஃப் அப்படி பார்த்தோம்னா எனக்கு ஆக்சுவலி இந்த ஹோல் சிச்சுவேஷன்ல வந்து குரேஷி நினைச்சாதான் ஆமா ஆமா ரொம்ப பாவமா இருக்கு. சுனிதாவை போட்டு குழந்தைட்டு இருந்தாங்க ஆன்லைன்ல. ஷீ டிசர்வ்ஸ் இட். சோ நல்ல மனுஷன், நல்ல ஜோக் அடிச்சிட்டு இருந்தாரு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இவரும் வெங்கடேஷ் பட்டும் வந்து ஒரு 1-on-1 இன்டர்வியூ பண்ணிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா he has acknowledged the memes. ஓகேவா? he is actually being a very good sport தான். பட் அவளாத பஞ்சாயத்து இதுல அவருக்கு எது வந்து மாட்டிட்டாருன்னு தெரியல. அதாவதுங்க, நம்ம எத்தனையோ பேரை ஓகே பண்ணலாம்னு நினைக்கலாம். நம்ம ஏன் ஓகே பண்ணிருக்கான்றது என்ன காமெடி பண்ணிக்கிறது? என்ன சஞ்சீவ் வர நக்கலா போச்சு அவங்களுக்கு? அவர் பவர்தரையா பேசிட்டு இருக்கீங்களா? இன்றைய டெபுட்டி சிஎம் உதயனா, நாளைய டெபுட்டி சிஎம் சஞ்சீவனா, தெரியுமா? சும்மாவா இவங்க சின்ன தெரியும் தளபதினு சொல்றாங்க? பட் ஆன் a serious note, what is wrong with you? தளபதி கூட பெரிய தப்பு தெரியுமா? இவரோட விஸ்காம் நீங்க பண்ணிட்டே இருக்கீங்களே ஏன் சஞ்சீவனா? வை இதாச்சும் பரவாயில்ல. இன்னொரு சீரியல்ல இவர் வந்து போலீஸா நடிப்பாரு. ஓகேவா? பாத்தீங்கன்னா இவரோட என்ட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இந்த தெரி படத்துல போலீஸ் கேரக்டர் வருவார் தெரியுமா தளபதி? அப்போ ஒரு என்ட்ரி இருக்குல்ல, அப்படியே அடிச்சு அப்படியே குறி பாக்குற மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க. மனசாட்சி ஒண்ணு வேணாமாடா? டே ப்ரோமோ எடிட்டர்ஸ், மனசாட்சி ஒண்ணு வேணாமாடா? உங்க ஃபியூச்சர் டெபுட்டி சிஎம் பாத்துக்கிறீங்க. புசியான சஞ்சீவனா எலிஃபன்ட் வித் கேர்ள்ஸா? பெண்கள் என் கண்கள்னு சும்மாவா சொல்றாங்க? எல்லா படத்திலும் பார்த்து அழுவேன். ஏன் சூப்பர் ஸ்டார் படத்துல பார்த்து அழுதாரா? ஆக்சுவலி ஐ குட் ரிலேட் வித் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நானும் புசிரன் பார்த்து அழுனேன். நல்ல ஒரு மலையாள படத்தை கேட்டீங்கன்னா சும்மா பேர் வச்சாங்க மென்டல் ஆன்ஸ். இப்பொழுது எழுதுகிற தலைவர் வந்திருக்கிறேன். சரி, ஒரு
பேட்டரி ரிலீஸ் அத பார்த்து வருஷம் வந்திருக்கேன் தலையிடம் பாக்க ஃபுல்லா அடிச்சுட்டு ம், வந்துருக்காரு ம். ஈஸியா 2 ஃபுல் இறங்கி இருக்கும் சாப்பாட்டை போடுவா அன்னை சாப்பாட்டை போடுவா அன்னை என் சூப்பர் ஸ்டார் என் தந்தை என் சூப்பர் ஸ்டார் என் தந்தை சாப்பாட்டை போடுவா அன்னை சூப்பர் ஸ்டார் என் தந்தை ஐயே Should I ask the question? Should I really ask that question? You know the question I want to ask, but should I really ask it? வேண்டாம் அப்புறம் இதோட அம்மாவை இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கும் வேண்டாம் இந்த ஆளா நெக்ஸ்ட் குஷ்ட அவங்க அம்மா அவனை அசிங்கப்படுத்துறான் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கிறோம் சூப்பர் ஸ்டார் உன் தந்தை தம்ஸ் அப் சங்கின்றாங்க எனக்கு புரியுது சங்கினா என்ன சும்மா அப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப தெளிவா இன்னைக்கு சொல்லணும்னு நினைக்கிறது அவர் சங்கி ரஜினிகாந்த் சங்கி அட பாயில எடிட் பண்ணி வச்சிருக்காங்க வேற எங்கேயுமே இல்ல வீட்டுக்குள்ளேயே தான் அக்கா வந்து தொடர்ச்சி ஆர்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க ஆமா ஆமா தெரியுமா கரெக்டா வேட்டிங் ரிலீஸ் அப்போதான் அவங்க கண்டுபிடிச்சாங்க ஓடிடில வந்து அந்த மிஸ்ஸிங் ஃபுட்டேஜஸோட சேர்த்து வரப்போதான் இதோட ஆரம்பிச்சிட்டாங்க படம் பார்க்க கூடாதுன்னு கொஞ்சம் ட்ரெண்டிங் சார். நீங்க வந்து இந்த 2 பேர் வந்து பாருங்க ரிவ்யூஸ் கொடுத்து படத்தெல்லாம் கேட்டுக்காங்க. இவங்க 2 பேர் வந்து இன்டர்வியூ எடுக்க 2 சேனல் அது ஒண்ணு வந்து நியூஸ் 10 தமிழ் அப்படின்ற இன்னொரு வந்து சென்னை வாழாவே வந்தாங்க 2 சேனல் தான். இந்த 2 சேனல் இன்டர்வியூ கொடுத்து படத்தெல்லாம் எடுக்கிறாங்களா இதுக்கு பேர் தான் இவங்க எல்லாம் இன்னொரு ரிலேட்டபிள் எடுத்து இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால கொஞ்சம் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ் ஆயிடுச்சு, செலவாயிடுச்சு. என்ன செலவாயிடுச்சுன்னா நாங்க 2 பவுன்சர்ஸோட வந்திருக்கோம். ஆக்சுவலா இந்த படத்தை பார்க்க 4 பேரோட வந்திருக்கோம். 4 பேர் மொத்தம் 2 பவுன்சர்ஸ் 2 கூட இருக்கிறவங்க வந்தாங்க. ஸோ மொத்தம் 4 பேர். இப்போ இந்த 4 பேர் செலவுல நீங்க கொஞ்சம் பார்க்கணும். அவங்களுக்கு வந்து பேட்டாவா போட்டு 750 rupees, ஸோ 3000 rupees அவங்களுக்கே ஆயிடுது. இப்போ பிரியாணி சாப்பிட்டுருக்காங்க, இல்லைன்னா எங்க கூட பின்னாடி பாதுகாப்பா நின்று எப்படின்னா வாங்குற 200 ரூபாய் பாத்துட்டீங்க. ஒழுங்கா அறிவாலயத்துக்கு போனோமா அன்னைக்கு போட்டோல இருக்கிற போஸ்டர்களை வாங்கணுமா ஆமா வெளியிட்டு பேசலாம். அண்ட் பை தி வே பிரதர்ஸ் முட்டில ரெடி பண்ணி ரெடியா இருக்கா போலக்குது. போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் நடக்கும்னு நினைக்கிறேன். கோட் எஃப்டிஎஃப்சி திருமணமா இறங்கிடும். நம்ம ஊர்ல எல்லா விட இந்த கண்டென்ட் தான் வந்துட்டு ஃபுல்லா சுத்துறாங்க. இது ரியல் கல்யாணம் கிடையாது. இவங்க 2 பேரும் கேட்கவே ஆயிடுச்சு. ஓகேவா? வந்து மாலை மாத்தினாங்க அவ்வளவுதான். டெஸ்பிரேஷன் டிஎஃப்எஸ் மாலை மாத்தி என்ன வந்து இந்த கோயில் அந்த தியேட்டர் தானே. இவங்க நினைச்சாங்க இந்த வீடியோ வந்து தளபதி பார்த்தாங்க வாவ் சூப்பர் அப்படின்னு பாருங்க. கண்டிப்பா கிடையாது. காரணம் போவாரு என்ன குத்தர பண்ணிட்டு இருக்கீங்க. இவங்களால இந்த மாதிரி டாக்ஸிக் அனில்ஸால தான் மத்த நல்ல அனில்ஸ் கேட்கறாங்க. இதனால ஒரு கில்லி ரிலீஸ் அப்போ ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு ப்ரோபோஸ் பண்ணா. ஏன் அப்படி பண்றீங்க? இடமே கிடைக்கல உங்களுக்கு. வந்தீங்களா பொத்துனீங்களா படத்தை பார்த்தீங்களா பாக்குறவங்க தின்னீங்களா வீட்டுக்கு போனீங்களா இல்லடா. ஒரு பையன் இந்த மாதிரி போனா வீட்டுல wait a minute, get it while you live it. 10 toes and when we steady on in the summer. Things step off and the ground gets hot. Talk no full, get the most, not the less off. இது பிக் டாக்ஸ் இல்ல ஸ்மால் டெர்மைட்ஸ். நான் அந்த வெர்ஷனை சொல்றேன் ஓகேவா? நல்லா கேளு. ஐயோ இப்போ இந்த ஜோக் கண்டிப்பா தூக்கி வருவானுங்களா யாரு கரெக்டாக சொன்னான்ட்டு. இந்த பாரு அந்த பாட்டு பேரு பிக் டாக்ஸ் ஓகேவா? அந்த பாட்டு இவர் கவர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணியிருக்காரு இல்லையா? ஸோ இவர் பாடுற பாட்டோட பேர் வந்துட்டு சின்ன தெருநாய் ஸ்மால் ஸ்ட்ரீட் டாக் அப்படின்ற. புரியுதா நான் சொல்றது? ஜோக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி வைக்கிறாங்க முடியல. இதுவும் தூக்கி வருவான் சின்ன தெருநாய் எப்படி சொல்லுவாங்க? திருநாய்க்கு அவ்வளவு அசிங்கமா போச்சு அவங்களுக்கு. சொந்த குரலி பாடு சுச்சு சுச்சு ரொம்ப நாள் ஆசை சுச்சு சுச்சு சொந்த குரலி பாடு ரொம்ப நாள் ஆசை. ஹலோ ஜானகி ஆண்டி, ஹலோ சுசிலா ஆண்டி, குயில்
பீஸ்ஃபுல்லா ரியாக்ட் பண்ண ஆசைப்படுறேன்டா. நைட் 2 மணிக்கு உட்காந்து ரியாக்ட் பண்ணுவேன்டா. நிம்மதியா தூங்கணும்டா நானு. காமிக்கிறனாலும் பரவாயில்லடா. கண்ணு மூடும்போது அப்படியே நம்ம கனவுல வராத மாதிரி ஒரு இது பண்ணு அப்படின்னு அதெல்லாம் வருவாடே. நான் இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான். மெதுவா பண்ணு நீ. ஆடப்பா இதுதான் எங்க அம்மா பாப்பாங்கடா இந்த வீடியோஸ். யாரா பண்ணிருக்கியா? இப்போ எப்படா எங்க ஆத்தாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்? ஐயோ கடவுளே. நீயும் சொன்ன இந்த மாதிரிலாம் வேண்டாம்டா. ரொம்ப ரொம்ப இந்த டார்க்கெல்லாம் வேண்டாம்டா. ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கூடா. அம்மா பாக்குறாங்க நான் வீடியோஸ். என்ன எங்க அக்ஷயா For the rest of the life இந்த ஃபுட் இருந்தா போதும். நான் 3 நேரம் 3 நாள் சாப்பிடுவேன் அப்படின்னா நீங்க என்ன? ஏன்னா எனக்கு எல்லா ஃபுட்டும் பிடிக்குமே. சோறுனா நாங்க ஃபர்ஸ்ட் போயிடுவோம். இப்ப கூட அந்த வேலையை தான் பார்த்துட்டு வரோம். நீங்க தான் ஒரு பெர்ஃபெக்ட் ஃபுட்டி. ஆமா. தேடி போய் ஜொமேட்டோல பெஸ்ட் ஃபுட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போய் சாப்பிட கேஸ் வேண்டாம். சிக்கன் பிரியாணி and மட்டன் பிரியாணி. வெஜிடேரியன்ங்க. கியூட்டா இருக்காங்களே. அசிங்கமா கேட்பாங்களே. இதுதான் முக்கியம். வெஜிடேரியன்ஸ் ஆர் நாட் ஃபுட்டீஸ் ப்ரோ. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். தெரிஞ்சா போய் தேசம் சாப்பிட்டா நீங்க ஃபுட்டி ஆயிடுவீங்களா? ஜொமேட்டோ ஸ்கிராப் பண்ணுவீங்க. ஜொமேட்டோக்குண்டான மரியாதை போச்சு. ஐயோ why it's always the cute girls who give the controversial opinions. என்னடா பண்ற? போச்சுக்கிட்டு இருக்கான். புரியல என்ன பண்ணா இப்போ? லைக் போட சொல்றான். போயிடா. என்ன ஒரு லைக்காக உயிர் தியாகம் பண்ற மாதிரி இருக்கீங்களா? என்ன உங்களுக்கு விமர் பண்ண சொல்ற சாப்பிட்டு வந்துச்சு போலியே. ஆட பாவி. என்னடா அவனை போச்சுக்கிட்டே இருக்கு. Just remember guys, these are the people who are building our metro. அப்படிதான் சொல்லுவேன். என்ன அப்படிதான் சொல்லுவேன். I have my own reasons. அப்படிதான் சொல்லுவேன். ஐயோ வா. என்ன உப்பு ஒரே ஒரு மிளகா வச்சு சாப்பிட்டாலே வந்து அடுத்த கக்கூஸ் குழம்பா இருக்கும். இவன் வந்து இன்ட்ரெஸ்டிங்கே இருக்காது போல. மிதி வாங்கிட போறேன். என்னடா பண்ற? மம்மி பிஎஃப் சிஸ்டர் அண்ட் டாட் டேய் ஷார் கிஃப்டா. சரி ஓகே ஓகே ஏதோ பண்ணலாம்னு வெச்சுக்கோ. ஏதோ சோஷியல் அவேர்னஸ் வெச்சுக்கோங்க. போய் டாட் இது பார்த்து டாட் என்ன பண்ண போறாரு? என்னடா பண்ற? இது ஏன்டா போடுற? பின்னாடி அந்த இது போட முடியாது. நீங்க அப்படி பண்ணா ஓகே அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு போய் எங்க அம்மா நிக்க போறாங்க. ஒரு ஜெனரல் நாலேஜ் பின்னாடி ஓகே அப்படி வரும். சம்பளம் எக்ஸ்டெண்ட் ஆகாது. There's no point of this act. This has to be shared with daddy. Yes. என்னடா சவுண்ட்? Please close your eyes. கண்ண மூடிட்டீங்களா? கண்ண மூடுறேன். Focus just on the sound. சரியா? ஓ இவரா? பார்த்த எம்பிஎன். What my ex did after our 2.5 years relationship.
least this person had the courtesy of wearing gloves and giving the some bare hands தான் bare hands and but big கலவார ஓயா இதனா மாற்றுத்திறனாளி போல் நடித்து பிச்சை எடுக்கும் நபர் அப்படின்ட்டு சன் நியூஸ்ல வந்து ஒரு நியூஸ் ஓகேவா. What is the point of this news? I really want to know. What is the point? இவரை வந்து இப்போ எக்ஸ்போஸ் பண்ணி என்ன பண்ண போறீங்க? உங்க 1 million 2 million ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க இல்ல இன்ஸ்டாகிராம். எக்ஸ்போஸ் பண்ணி என்ன பண்ண போறீங்க? தர்மம் தானே கேக்குறாரு. அவரை எக்ஸ்போஸ் பண்ணி என்ன பண்ண போகுது? கோடி கோடியா அடிச்சுட்டு போறான். அவரை விட்டுறீங்க எப்படி? இவன் எங்க இருக்கான், அவன் எங்க இருக்கான், இவனுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, அவனுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, எக்ஸ்போஸ் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேத்திக்கு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, என்னோட முந்தின வீடியோல மாதவிழாவா ஷோல அவங்க ஒப்பீனியனை சொல்லியிருந்த ஒரு அக்காவோட வீடியோவை பிளே பண்ணி அதுக்கு என்னோட ஒப்பீனியன் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு அகேன்ஸ்டா நான் வந்துட்டு என் ஒப்பீனியனை சொல்லியிருந்தேன். அந்த அக்கா என்ன பண்ணாங்கன்னா, என்னோட இன்ஸ்டாகிராம் டிஎம்ல வந்து பேசிட்டு இருந்தாங்க, ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க. சடனா வந்துட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க, அதை நான் படிக்கிறேன் கேட்குங்க. அவங்க சைடு ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் என்ன கேட்டேன்னா, செக்ஸ் எஜுகேஷன் சொல்லி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன வந்துட்டு இது இருக்கு, எலிஜிபிலிட்டி இருக்கு, நீங்க வந்து செக்ஸ் எஜுகேஷன் சொல்லி கொடுக்கறதுக்கான என்ன அத்தாரிட்டியில இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு ஒரு நிறைய விஷயம் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் வந்து என்னோட வீடியோல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தேன், என்னன்னா 16 இயர்ஸ்க்கு மேல சொல்லி கொடுக்கறது சேஃபர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை அவங்க ஃபேக் நியூஸ் அப்படின்ட்டு கிளப்பி விட்டாங்க இந்த சாட்ல. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, அகைன் கேஸ் வாங்க போறீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்துட்டு ஃப்ரம் யூ அப்படின்னு கேட்டிருக்கேன். அதுக்கு வந்துட்டு ஃப்ரம் யாரா வேணா இருக்கலாம் தப்பான நியூஸ் ஸ்ப்ரெட் பண்றதுக்கு. இங்க அவங்க எது தப்பான நியூஸ்னு சொல்றாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி 16 இயர்ஸ் அபவ் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து செக்ஸ் எஜுகேஷன் தேவை. நான் ஏன் வீடியோ சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்துட்டு தப்பான நியூஸ். இப்ப என்னன்னா, ஒருத்தரோட கருத்துக்கு எதிர்கருத்து வைக்கிறவங்க எப்படி த்ரெட்டன் பண்றாங்க பாருங்க. எனக்கு புரியல, என்ன புது ஃபார்மேட்டா தம்பி எல்லாருமே சொல்லி கொடுத்துட்டாரா? எனக்கு புரியல, உண்மையில எனக்கு புரியல. இப்படி கேட்கலாம், அந்த ஃபுல் சேட்டை போட வேண்டியதானே, எதுக்கு இந்த போஸ்ட் ஒன்று நீ போடுற அப்படின்ட்டு. பிகாஸ் பிரைவசி ரீசன்ஸ்க்காக, அவங்களோட பிரைவசி ரீசன்ஸ்க்காக. ஓகே, எனக்கு புரியல. இதுல ஒருவேளை இந்த இஷ்யூ நான் இப்ப பேசிட்டு இருக்கேன் இல்லையா, நான் இப்ப பேசிட்டு இருக்கிறது வந்து பெரிய விஷயமா ஆகுது, அவங்க அதுக்கு வந்து எதிர்கருத்து வைக்கிறாங்க, நான் அப்படிலாம் பேசவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்கன்னா, எல்லாத்தையுமே நான் ஸ்கிரீன் ரெக்கார்ட் ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா, அதை வந்துட்டு ஒரு ஃபுல் வீடியோலயே வந்து ஆயிடுச்சு. இப்ப ஏதாச்சும் ஒன்று மாட்டாதா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரியே தான் அவங்க வந்துட்டு என்னோட சேட் பண்ணிட்டு இருந்தாங்க. லிட்டரலி சொல்ல போனா வந்துட்டு என் வாய் அப்படின்னு சொல்லலாமே. ஆனா திங்க் தட் ஒரு கருத்து வச்சா அதுக்கு எதிர்கருத்து வைக்கிறதுக்கு பதிலா கேஸ் போடுவோம், உங்களால அடுத்த கேஸ் வரலாம் பாத்துக்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்கன்னா, அப்ப இங்க எந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்கு? அவங்களை பத்தி நான் சொன்ன எந்த கருத்துலயுமே எந்த லைன்லயுமே ஒரு கெட்ட வார்த்தை இல்லை. It was very civil while giving my counter opinions, but I don't know. Again, எல்லாருமே அந்த தம்பியோட ஃபார்மேட்டை யூஸ் பண்றாங்க போல. இப்படியே போச்சுன்னா வந்துட்டு யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. I guess that's what these people want போல. Who knows? Yeah, anyways. So that's it for this video guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணி அகாரோட சுப்ரீம் பேட் க்ரூமிங் கிட் அண்ட் வேக்யூமை பர்ச்சேஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ முடிவடைகிறது உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு தொலைபெறும் உங்களுக்கு ஏன் சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஆகுனா அந்த இதை எடுத்துட்டு வந்து மிரட்டுறதாவே இருக்காங்க. ஆனால் அவர் எதுவும் தப்பாலாம் சொல்லலை, ஏன்னா அது கரெக்டான ஒரு விஷயத்த தான் சொன்னார். இது வாண்டடாக அவங்க இது பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு திரும்பியும் குறி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னவா, அதாவது என்ன சொன்னாலும் அது குறை சொல்கிறதுக்கு ஒரு கும்பல் வரும். அதான் அவங்கள வந்து கரெக்டாக இது சொன்னதை ஏற்றுக்க முடியல. அதனால் நிறைய பேர் அவங்களுக்கு கமெண்ட் பண்ணி இதெல்லாம் போட்டிருப்பாங்க, இல்லை அனுப்பியிருப்பாங்க. அதனால் இதை வந்து அவங்க இது சரின்னு நிரூபிக்கணும்னு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி பிரியங்கா ஜெயிச்சது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இது நானே முன்னாடியே ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். ஏதோ ஒரு டுடே ட்ரெண்டிங் வீடியோ, அந்த மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் சண்டை நடக்கும் போதே ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதிலே சொல்லியிருந்தேன் பிரியங்கா தான் ஜெயிப்பாங்கன்னு. அது எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா அதுதான் அவங்களோட பிளான். ஸ்டார்டிங்லேருந்தே அந்த பிளானே பிரியங்கா ஜெயிக்கணும்னு ஒரு பிளான் தான். அதுதான் ஃபுல்லாகவே பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஆட்களே முன்னாடி இறக்கி விட்டு, அந்த கோமாளியாக இருக்கட்டும், அவங்களுக்கு யாரெல்லாம் ஜால்ரா அடிப்பாங்களோ அவங்களெல்லாம் கரெக்டாக அந்த சீசனுக்கு யாரெல்லாம் கொண்டு வரணுமோ அவங்களாம் கொண்டு வந்து ஜால்ரா அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணி
அந்த அந்த சீசனையே பிரியங்காவோட சீசனாக ஆக்கணும் அப்படின்னு பண்ண மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. பிக் பாஸ்லேயும் தான் ட்ரை பண்ணாங்க. ஆனால் என்ன அந்த ஃபைனல் மட்டும் மாறிடுச்சு, மற்றபடி அதுதான் நடந்துச்சு அங்கேயுமே. அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதுக்கு பிரியங்காவுக்கு ஜால்ரா அடிக்கிற நிறைய விஷயம் அங்கே நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு எல்லா வீடியோ. ஓகே, எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பை.